சென்னைக்கு தெற்கே 290 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த மழை. கடலோர பகுதியில் கடும் காற்று வீசியதால் வீட்டிற்குள் முடங்கிய மக்கள். தொடர் மழையால் வெள்ளக்காடான நாகை மாவட்டம். கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர், வேதாரண்யத்தில் 19 சென்டிமீட்டர், வேளாங்கண்ணி 13 சென்டிமீட்டர், திருப்பூண்டி 12 சென்டிமீட்டர், தலைஞாயிறு 11 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் தண்ணீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா. காற்றின் வேகத்தால் தஞ்சையில் உள்ள விசைப்படகு துறைமுகம் அருகே மீனவர்கள் தஞ்சம். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நாகை மீனவர்கள் 18 பேர் மீட்பு. டிட்வா புயலால் ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படாத வகையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. இந்த புயல் கரையை கடப்பதாக இல்லை. சென்னையை ஒட்டி வந்துவிட்டு ஆந்திரா பார்டருக்கு நெல்லூருக்கு பக்கம் போய் கடல்லையே அது முடிந்துவிடும் என்ற வானிலை ஆய்வு மையம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இலங்கையில் டிட்வா புயல் ஏற்படுத்திய பாதிப்பால் உயிரிழப்பு 153ஆக அதிகரிப்பு. வெள்ளம், மண் சரிவு என லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெருக்கடி நிலை பிரகடனம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு 21 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியது இந்தியா. 80 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் இலங்கை விரைவு. கனமழை காரணமாக இலங்கையில் சிக்கியுள்ள தமிழர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை. முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் நாசர் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனை. மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது, நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்துவது என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடை போடுவோம். தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாளை பரப்புரை மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. தாவேகவில் இணைந்து செங்கோட்டையனின் தொகுதிக்கு செல்ல உள்ளதால் முக்கியத்துவம் பெறும் பரப்புரை.
வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற ரஜினிகாந்துக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக திகழ்பவருக்கு வழங்கப்படும் கௌரவம் மகிழ்ச்சி அளிப்பதாக கருத்து. சென்னை பாரிமுனையில் நடந்த உதயநிதி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற நடிகர் வடிவேலு பாடல் பாடி கூட்டத்தினரை உற்சாகப்படுத்தினார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தனை செய்யலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. ஊரூராக சென்று தாம் வளர்த்த கட்சியை அன்புமணி அபகரித்து விட்டதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தை விலைக்கு வாங்கினாலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதி வெல்லும் என உறுதி. தன்னோடு மோத நினைக்கும் அன்புமணியின் பாச்சா பலிக்காது. அன்புமணியின் அரசியல் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று வயிறு எறிந்து சொல்வதாக ராமதாஸ் காட்டம். முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தமிழ் தேர்வில் 85,000 பேர் தோல்வி. இதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் லட்சணமா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 5.25 அடி உயரத்தில் 300 கிலோ எடை கொண்ட மகாதீப கொப்பரை தயார். கோவையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. கவுண்டம்பாளையத்தில் கைவரிசை காட்டிய கும்பல் கைது. டி.கே. சிவகுமாருடன் கருத்து வேற்றுமை இல்லை என்றும் தொடர்ந்து ஒற்றுமையாக பணியாற்றப் போவதாகவும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. முதல்வர் பதவி சர்ச்சையை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இருவரும் கூட்டாக பேட்டி. காதலி ஜோடி ஹேடனை திருமணம் செய்து கொண்டார் 62 வயதான ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ். குடும்பத்தினர், நண்பர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புதுமண தம்பதிக்கு வாழ்த்து. மலேசியாவில் நடைபெறும் மஸ்லான் ஷா ஹாக்கி தொடரில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா தகுதி. நாளை நடைபெறும் போட்டியில் பெல்ஜியத்தை சந்திக்கிறது.